Good morning. Good morning, ma'am. Good morning. Thank you so much. ஒரு பெரிய சக்சஸ் 10 days வந்து அட்டென்ட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ், வாலண்டியர்ஸ், உங்களுக்குலாம் ஒரு பெரிய பெரிய தேங்க். ஏன்னா இது ஈஸி கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய சூழல்கள், நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல ஒரு விஷயத்தை எடுத்து 10 நாள் கண்டினியூஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போறதெல்லாம் ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி சொல்லணும்னா வாலண்டியர்ஸை பத்தி சொல்லி ஆகணும். முக்கியமா சரஸ்வதி, கீர்த்தி, உதயா, தாஜுதீன், சசிகுமார், வித்யா, இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வரேன் ஒரு 1 hour தான், நான் பெரிய சப்போர்ட்னு சொல்ல மாட்டேன். அதே வந்து வாலண்டியர்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வாலண்டியர்ஸா இருக்கவங்கலாம் வந்து, ஏன்னா நான் பண்றேன் அப்படின்னா அது என்னோட ப்ரொஃபஷன். நீங்க பண்ணணும் இல்லை, அதெல்லாம் உங்களோட விருப்பங்கள். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது தனி மனித சக்தின்னு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு முடிக்கும் போது என்ன சொல்றேன்னா, தனி மனிதனா நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கலாம், ஆனா நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா அது ஈஸி கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட்டிவான ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி நீங்க உருவாகி இதுக்கு உறுதுணையா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ். அதனால எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நாம கம்மிங் 28 பிளஸ் March 1 and 2 ஒரு 3 day லைவ் ஈவெண்ட்னு சொல்லியிருந்தோம் ஏற்காட்டுல. ஸோ அது ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம டோட்டலாவே ஒரு 40 people மட்டும்தான் அதுல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 30 people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க யாராவது வில்லிங்னஸ் இருந்தாங்கன்னா வரலாம். அதுக்கு வந்து ஒரு பெர் ஹெட் சார்ஜ் வந்து அக்காமடேஷன், ஃபுட்டுக்கு மாத்திரம் ஒரு 4500 rupees சார்ஜ் பண்றோம். வேற எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது இப்ப ரீசெண்டா நாங்க பிளான் பண்ணியிருந்தது என்னன்னா, 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை யாராவது கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சில ப்ரோக்ராம் அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்குன்னே நம்ம எக்ஸ்பர்ட் என்ன பண்றாங்கன்னா சில செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள. ஸோ அவங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸா இருந்தோ, இல்ல அவங்களோட ஃபர்தரா கெரியர் ரிலேட்டட்லயோ, இல்ல அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்காகவும் நம்ம இந்த வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சார்ஜஸ்னா 2000 rupees ஃபுட் அண்ட் அகாமடேஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த 2 விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல ஏன் 40 people மட்டும்தான், ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்மளால அங்க அகாமடேஷன் கிடைக்கல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம். அது வேணுங்கிறவங்க நீங்க இன்னைக்கு சரஸ்வதியை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு செஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லிங்க் ஒண்ணு வந்திருக்கும் நம்ம குரூப்ல, அதாவது ஒரு ரிவ்யூ லிங்க். என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம, கண்டிப்பா வேலை இருக்கும் எனக்கு புரியுது, ஆனாலும் அதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு இந்த 10 daysல அப்படிங்கறத அதுல எழுதுங்க. சின்ன ஒரு ரைட் அப். ஏன்னா நம்மளால முடிஞ்ச விஷயத்த எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல ஆக்கப்பூர்வமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது உங்களோட எழுத்து, நீங்க சொல்ல வர விஷயத்த ஒரு ஆடியோவா வீடியோவா கொடுத்தீங்கன்னா தான் அது மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் March end ஸ்டார்ட் பண்றோம். மினிமமா 5000 people நம்ம அதுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சுதான் நாங்க எடுத்துட்டு போக போறோம். அதனால எனக்கு முன்னால முடிஞ்சா வீடியோ ஃபீட்பேக் கொடுங்க, இல்லையா ஆடியோ ஃபீட்பேக் கொடுங்க, இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ரைட் அப், ஒரு சின்ன அந்த நாங்க கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது மூலமா தான் நம்ம அடுத்தது ஒரு 5000 people கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இந்த 3rd batchல இன்னும் வேற மாதிரி சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாராவது நானும் வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சரஸ்வதியை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிடுறேன், ஏன்னா செஷன் முடிவும் மறந்துடுவேன். இப்போ வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்துல. ஏன்னா சிலர் வந்து பிஸியா அவங்களோட ஒர்க் பாக்குறாங்க, அதே சமயத்துல இதுக்குள்ள சப்போர்ட் பண்றாங்க. நாங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, நெக்ஸ்ட் 5000 people உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வாலண்டியர்ஸ் அதிகமா வேணும்.
அதெல்லாம் ஈஸியா கிடையாது. எல்லாத்து கூடயும் கூப்பிட்டு பேசுறதெல்லாம் வந்து ஈஸி ஜாபே கிடையாது. அதெல்லாம் ஹியூமனிட்டியில அவங்களுக்கு நிறைய டிகிரி முடிச்சிருந்தா கூட அது முடியாத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் அவங்களோட மனசுல இருந்து வர விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வாலண்டியருக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக இப்ப அட்டன் பண்ணாங்க, நீங்க ஏதாவது டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரஸ்வதி அதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. சும்மா உங்களால முடிஞ்ச ஏதாவது பேமெண்ட் நீங்க பண்ண முடியும், டொனேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். பண்றதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாலண்டியர்ஸ்க்கு அதை நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸோ ஃபர்தரா 5000 பீப்புள் உள்ள வராங்க அப்படின்னா இப்பத்துல இருந்தே நீங்க வந்து வாலண்டியர்ஸை ட்ரைன் பண்றோம். நாங்க எப்படி வாலண்டியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறோம்னா வாலண்டியர்ஸ்க்கு முடிஞ்சா எங்களோட டீம்ல இருந்து 1-on-1 செஷனை வந்து நாங்க மறுபடியும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஈவன் பினான்சியலாவும் நம்ம சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்ல அவங்களுக்கு வந்து வர பீப்புள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு போறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கோம். அப்படி ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. இதை தாண்டி உங்களுக்கு எப்படி போச்சு, லாஸ்ட் 3 days நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன நடந்திருக்கு, உண்மையாலுமே அந்த டீப் காம் ஸ்டேட்டை ஃபீல் பண்றீங்களா, இல்ல அப்படின்னா என்னன்றதையும் சொல்லுங்க, நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம் குட் மார்னிங். என் பேர் ராஜ்குமார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். இந்த 10 days செஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க, ரொம்ப லைஃப் எண்டுங்கிற ஸ்டேஜ்ல இருந்தாங்க. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நீங்க சொன்ன 2 ஸ்டாப் மெத்தடு, இஷ்யூ பேஸ் திங்கிங், நீட் பேஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன லேர்ன் பண்ணிட்டனோ, ஏன்னா தப்பாவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து ஒரு சிம்பிளா சொல்லி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈவன் உங்களோட செஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா கேளுங்க. ஒரு டைம் எல்லாம் கேட்டா நீங்க உங்களால இப்ப இருக்க சுச்சுவேஷன் கிளியரா இதாகாது. ரிப்பீட்டடா கேளுங்கன்னு சொன்னேன். ஒரு மிராக்கிள்னா 1 day ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆயிருக்கு அவங்களுக்கு. 2 daysல நல்லா ரெக்கவர் ஆயிருக்காங்க. எனக்கே இதா இருக்கு, ஏன்னா என்னால இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே இதா இருந்தது. பட் ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கொஞ்சம் அவரோட ஜாப் இதுல வந்து கொஞ்சம் இதா இருந்தாரு. ஒரு மாதிரி நம்ம ஃபெடப் ஆகி என்ன அப்படிங்கிற மாதிரி ஏஜும் ஆயிடுச்சு, நம்ம இருந்து இந்த மாதிரி ஃபேமிலி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவருக்கும் வந்து நான் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது 2 ஸ்டாப் சொல்லி பழகுங்க. இஷ்யூ பேசிக் திங்க் பண்ணாதீங்க, நீங்க நீட் பேசிக்ல வந்து திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவரு கொஞ்சம் மாறிட்டாரு. ஈவன் நீங்க ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறதும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஈவன் கம்பெனி ஆல்சோ உங்க டெசிக்னேஷன் ஆல்சோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணி நீங்க ஜாப் கிடைச்ச மாதிரி டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு, ரெக்கவர் ஆகி வருவோம். தேங்க்யூ சோ மச். என்னன்னா நம்மளுக்குள்ள போய் நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சேஞ்சஸ் வருதுங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அதை நீங்க டீப்பா போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணதுமே ஒரு பெரிய மாற்றம் தான். நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இதுதான் நம்மளோட அடுத்த கட்டம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் நம்மளோட நிம்மதி அப்படியே ஸ்லோவா அது நம்ம செல்ஃபா நமக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் மாற்றத்தை பார்க்கணும். நான் நிம்மதியா இருக்கேன், அந்த நிம்மதி எங்க வேலை செய்யுது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல பாசிட்டிவான சிச்சுவேஷன் அட்ராக்ட் பண்றது ஸ்லோவா ஹெல்ப்ல, அதுக்கப்புறம் தான் மணியை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். சோ இந்த விஷயம், அதாவது மணிங்கிறது இந்த இடத்துல என்னத்துக்காக நான் சொல்ல வரேன்னா ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ஒவ்வொருத்தங்களும் லக்ஸுரியாவும் குவாலிட்டியாவும் வாழதான் வந்திருக்கோம். நமக்கும் அது வேணும். எல்லாருக்கும் எல்லாமும் நமக்கும் அது வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி தயாராகணும்னு நினைச்சோம்னா நிம்மதியை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்மளோட ஹெல்த்தை நம்ம பாத்துக்கணும். யாருனாலும் யாருக்கும் உதவ முடியாது. அப்ப நம்ம தான் நல்லா இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளால எதாவது ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும், இன்னோவேட் பண்ண முடியும். அது மூலமா நம்மளுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதை வந்து அவர் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர், தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி வேற யாராவது உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்க இந்த மாதிரி மாற்றங்களை பார்த்திருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இன்னும் இருக்குனாலும் ஷேர் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். கலா ஃப்ரம் கோயம்புத்தூர். இதுவரைக்கும் நான் பேசினது இல்ல தமிழ்ல, யாருகிட்டே பேசுனது இல்ல. மொழி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதான் அங்க கன்னடம். அதனால வந்து நான் இதுவரைக்கும் யாருகிட்டயும் பேசுனது இல்லை. நான் இந்த கிளாஸுக்கு சேரும்போது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சரி, நீ உங்களோடது ஃபேஸ்புக்ல நான் நிறைய படிப்பேன், அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுல சேர்ந்தேன். ஆனா எனக்கு நீங்க ஒரு சஜஷன் பாக்குறப்போ
நான் என்னோட ரொம்ப ஸ்லோ. நான் ரொம்ப எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நானே அப்படிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃப் நானு. வெளியே ரொம்ப போறது கிடையாது, யாருகிட்டயும் பேசுறது கிடையாது. எனக்கு என்ன தெரிஞ்சதோ அது எங்க வீட்டுக்குள்ளேதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருந்தேன். எனக்கு நீங்க சொல்றத டெய்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்றப்போ எனக்கே தோணுச்சு. ஏன்னா எனக்கு நீங்க சொன்னீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது நல்லதுதான், ஆனா எல்லார்கிட்டயும் அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் சரி எங்களை கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திறந்து பேச மாட்டேன். எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. அங்க ஃபேமிலியில நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, லேடிஸ் வீட்டு விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிதான். நீங்க அந்த நம்பிக்கைய அன்லர்ன் கான்செப்ட்னு சொல்லிங்க இல்லையா, மத்தவங்களோட நம்பிக்கையை உங்க நம்பிக்கையா நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால இப்பதான் நானும் இதுவரைக்கும் பேசினது இல்ல. முந்தா நேத்து தான் சரஸ்வதி மேடம் கிட்ட பேசினேன். எனக்கு பேசும்போது அழுகையா வர, அது மட்டும்தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம். அத ப்ராப்ளம்னு நான் நினைச்சது இல்ல. அது என்னோட வீக்னஸ், அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் அழகு இல்லாம பேச முடியும், தமிழ்ல பேச முடியும் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணிருச்சு. அவங்க சொன்னாங்க நீங்க அதை ட்ரை பண்ணுங்க, நிறைய பேசுனாங்க, நீங்க சொன்னதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் தனியா பேசுனதுனால எனக்கு கொஞ்சம் கான்பிடென்டா இருந்தது. அதனால அவங்க நிறைய எனக்கு நிறைய விதத்துல சொன்னாங்க, இப்படி பண்ணலாம், நீங்க வெளியே போறதுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க, பேசுறதுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு கண்டிப்பா பேசணும், அதுதான் உங்களோட கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரொம்ப பயந்தேன், ஆனா பேசுறேன். இனி கொஞ்சம் தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசிட்டு இருக்கிறது. போன்லயும் நான் யாருகிட்ட தமிழ்ல பேச மாட்டேன், கன்னடம் மட்டும்தான். அதனால தப்பா இருக்கா தெரியல. ஆனா என்னோட எனக்கு இது இது மத்தவங்க கம்பேர் பண்ண இது ரொம்ப சின்னதுதான். ஆனா எனக்கு பெரிய விக்டரியா நான் நினைக்கிறேன். இன்னி நான் என்னோட செல்ஃபுக்காக ஏதாச்சும் செய்யணும். நான் கொஞ்சம் சிம்பிள் லைஃப் பத்தி இது பண்றேன். ஆனா நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சது. அந்த பணம் இருந்தா நமக்குன்னு நம்ம செலவு பண்ணணும் தேவையில்லை, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத கூட நம்ம இது பண்ணலாம் இல்லையா. அது எனக்கு அந்த அப்புறம் நன்றி உணர்வு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இல்னஸுக்கு நீங்க பேர் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அது உடம்போட மாற்றம் அப்படின்னு சொல்லி அது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கால்ல லிகமெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லி வெளியே போக மாட்டேன் நானு. இப்ப நான் 2 நாளா வெளியே போறேன். அதுக்கு ட்ரை பண்றேன். அந்த வலின்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன், அது கம்மியாயிட்டு. அதனால நான் வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறத மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஸ்லோ தான், ஆனா நான் என்னால முடியும்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. அதுக்காக உங்களுக்கும் உங்க டீமுக்கு, வாலண்டியர் டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பேசுறீங்கன்னு. அவ்வளவு அழகா இருந்தது. இன்னொன்னு பேசும்போது அதுல பிழைன்றது எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலயுமே ஒரு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க நல்லா அழகா பேசுறீங்க. இன்னொன்னு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நீங்க சொல்ற ஒவ்வொரு இடத்துலயும் அதை பாயிண்ட் பண்ணி வரீங்க. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நான் ஒரு ப்ரொடக்டிவா இருக்கணும், நான் ஏதாவது கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி சொல்றீங்க. அது உங்களுக்குள்ள போயிருக்குது அப்படிங்கறத என்னால உணர முடியுது. சோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய சக்சஸ். இப்போ நம்மளால முடியுங்கிறது வருது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அதை நேம் வச்சுக்க வேணாம், மாத்திக்கணுங்கிறது எல்லாமே உங்களோட அந்த புரிதல் சார்ந்தது. அதெல்லாம் அப்ளை பண்ணவும் ட்ரை பண்றீங்க, அதுல ஒரு மாற்றம் வருதுங்கிறது எனக்கு சந்தோஷம். இப்ப என்னோட வெற்றியா நான் எதை பாப்பேன் அப்படின்னா, மனதளவுல நான் நிம்மதியா இருக்கேன்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது, ஹெல்த் இஷ்யூஸை நான் பிரேக் பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது எனக்கு ரெண்டாவது சந்தோஷம். ஏன்னா ஒருத்தங்க நான் மீட் பண்ணேன், அவர் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஹெல்த்ல. அண்ட் நான் ஒரு விஷயம் சொன்ன அவர்கிட்ட, சரி உங்களுக்கு சப்போஸ் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அவருக்கு, யாரையும் டக்கு டக்குன்னு பிளேமிங்கா லைட்டா பண்ணுவாரு. ஒருவேளை நீங்க எல்லாத்தையுமே பாராட்டுற மாதிரி ஒரு நேச்சர் உங்களுக்கு வந்துருச்சு, எந்த இடத்துலயும் ஒரு நல்ல விஷயத்தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கிறீங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் இதுக்கு பாராட்டணும்னால கொரோனாக்கு ஒரு அவ்வளவுதான் சொல்லிடுவேன் அப்படின்னாரு. ஓகே, மேபி அப்படி ஒரு நாள் அப்படி வந்துச்சுன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான்
அப்பதான் அவர் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு ஒரு நோய் அப்படிங்கறது நம்மளோட பிஹேவியர் ஆர் நம்மளோட எமோஷன்ஸ்ல எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் கனெக்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் லேர்ன் பண்ணி மாத்ததுக்கு ட்ரை பண்ணாரு. பட் இங்க வந்து இயல்பாவே நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் பெரிய சக்சஸ். அது ஒரு பெரிய பெரிய சக்சஸ். நல்லா இருக்கும். ஓகே, எனவே தேங்க்யூ கலா. நீங்க நிறைய பேசுங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழ்ல நிறைய பேர்த்தோட கம்யூனிகேட் பண்ணுங்க, நல்லா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் இல்ல. ஓகே, சோ வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரஸ்வதி, நீங்க என்ன நடந்திருக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலன்னு நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம், இப்போ கலாம் மேம் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஏன்னா அவங்க முந்தானேட்டு தான் வந்தாங்க. ஸோ மேம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்ததுங்கிறது ப்ரூவ் ஆகும். மேபி நீங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா பேசுறதுக்கு தனிமையா இருக்காங்க மேம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வாலியன்டராகவே வந்து நீங்க ரோல் பண்ணலாம் மேம். உங்களோட ஸ்பீச் நல்லா இருக்கு, நீங்க நிதானமா அழகா தெளிவா பேசுறீங்க. ஸோ நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மேம். ஸோ இனிமேல் நிறைய மாற்றம் மேம், நம்ம மக்கள் மத்தியில எல்லாருமே சேஞ்சஸ் கொண்டு வந்து நிறைய மாற்றம் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஓகே, சோ வேற யாராவது பர்டிகுலரா இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் இருக்கு, ஹெல்த்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா இது வரைக்கும்? எஸ் மேம், மணிமேகலை மேம் சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க டிப்ரெஷன்ல இருந்தாங்க மேம். ஸோ டிப்ரெஷன் செஷன்ல அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மேம். ஸோ நீங்க கண்டக்ட் பண்ண அந்த ப்ரோக்ராமால இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மேம். இந்த செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது, நாங்க ஓப்பனா எங்க பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணோம், அதுல வந்து சொல்யூஷன் எங்களுக்கு இப்ப நாங்க என்ன பண்ணணும்ங்கிறதுல வந்து நாங்க வந்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அகைன் இந்த மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவீங்களான்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது டிப்ரெஷனுக்கு அந்த செஷன்ஸ். எஸ் மேம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அதோடது வந்து ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஏன்னா அது எல்லாமே அவங்கவுங்க பிரச்சனைய அவங்க சொல்றதுனால அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணல. அதனால அதுல எந்த ரெக்கார்டிங்ஸும் கிடையாது. மேபி உங்களுக்கு அதுக்கு டெக்னிக் வேணும்னா நாங்க புக்கா மாத்தி அதை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம் எல்லாத்துக்கும். ஓகே, சொல்லுங்க சுகந்தி. மேம். ஹாய் மேம். ஹாய், சொல்லுங்க. நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேங்க. ஆன் அண்ட் ஆஃப் ஆன 9 செஷன் முடிச்சிட்டீங்க இல்லையா? இல்லைங்க மேம், இன்னும் ஒரு செஷன் இருக்குங்க மேம். ரெக்கார்டிங்ஸ் பார்க்கறது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இப்பதான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நான் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த 8 செஷன் வரைக்கும் வந்திருக்கேன். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சுங்க. ஸ்டாப் சொல்லி பண்றது. அப்புறம் வீட்ல வந்து ஒரு டைம் வீட்ல அவரோட திங்கிங்ல வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ்லயே அவ்வளவு சேஞ்சஸ்ங்க அவர்கிட்ட. உண்மையிலேயே எனக்கு ஒரு மிராக்கிளா இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் டெம்பரா ஆயிடுவாருங்க. ஒரு நாள் நைட் அந்த மாதிரி நடந்துருச்சுங்க. நான் 5 மினிட்ஸ்ல நான் என்ன காம் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணேங்க. ஒரு 5 மினிட்ஸ்லயே திரும்ப நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி நம்ம செஷன்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இவ்ளோ 15 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேரேஜ் ஆகி. உடனே அவரு ரெக்கவர் ஆனது இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் நான் தான் சரி அப்படிங்கிற கான்செப்ட்லயே நான் இருந்தேன். அப்புறம் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் எல்லா தப்புமே நம்ம கிட்டதான் இருக்கு அப்படிங்கறது ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. எமோஷனலா வெளியில நடந்துக்கும் போது ஈஸியான விஷயம் இல்ல. நீங்க உங்களோட பவர் இதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அந்த இடத்துல நம்மளே சொல்லிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வேணும். இனிமேல் தான் உங்களோட நிறைய growth இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம்னாலே போதும், நம்ம நிறைய நம்மளோட சக்சஸ் இருக்கும் அதுக்குள்ள. நான் வந்து வெளியில பாக்கும்போது நான் சரின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் அந்த மாதிரி நடந்துக்குவேன். ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் என்கிட்டதான் இருந்திருக்கு. குழந்தைங்க விஷயத்திலயும் அப்படிதான். நான் நினைக்கிற மாதிரிதான் இருக்கணுங்கிற மாதிரி நான் அவங்களை ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் அவங்கள முன்னாடியே நான் நினைக்கிற மாதிரி வந்துடணும்னு ஒரு பாசமாவோ இல்ல மிரட்டியோ அந்த மாதிரி. அப்புறம் இப்ப வந்து அது கொஞ்சம் நல்லா குறைச்சிட்டு அவங்க கிட்டயும் ஸ்டாப் சொல்லி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதுங்க என் பொண்ணு கிட்ட நல்ல சேஞ்சஸ்ங்க. அவ நிறைய ஹெல்ப் பண்றா இப்போ. அப்படிங்களா? ஓகே. ஆமாங்க. அப்புறம் இந்த 60-40 ஒரு செஷன் சொன்னீங்க இல்லைங்க மேம், செகண்ட் செஷன், தேர்ட் செஷன்ல அது வந்து அதுதாங்க ரொம்ப எனக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஃப்ரீ பண்ணுது என்னைய. நான் வந்து சிலரோட இல்லைங்க, ஃபேமிலியில இருக்கிறவங்களோட அந்த 40%யே நானே வந்து அத இது பண்ணிட்டு பட் அவங்க செய்யறாங்க அது மாதிரி.
அததான் நான் சொல்லிட்டும் நான் நினைச்சுக்கிட்டும் இருந்தேங்க. ஆனா அதுதான் வந்து எனக்கு ரொம்ப இதுதான் சரின்னு இவ்வளவு நாள் தெரியல அப்படின்னு ஒரு இடத்துல நான் வந்து ரொம்ப கரெக்டானது அதுதாங்க. அந்த 40 வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாங்க. அப்புறம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேம். அதுதான் என்கிட்ட இல்லாம இருந்துச்சுங்க. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பிசினஸே ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோங்க. ஆனா எங்களுக்கு இங்க நாங்க கொஞ்சம் ஃபார்மிங் தான் பண்றோம். கொஞ்சம் டைம் கிடைக்காம ஸ்டாப் பண்ணிட்டோங்க. ஆனா அது உண்மையிலேயே மைண்ட்ஃபுல்னஸா பண்ணியிருந்தா அதை கண்டினியூ பண்ணிருக்கலாமா அப்படிங்கறது வந்து இப்ப யோசிச்சுட்டு இனிமேட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், திரும்பவும் அத பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு யோசிக்கும் போதும் கரெக்டா வாலண்டியர் புவனேஸ்வரி அக்கா கூப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி நம்ம அந்த பிசினஸ் இதுல லிங்க்ல இது பண்ணாலாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி ஆயிட்டு சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னதுங்க. நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குன்னு சொல்றதை நீங்க நொண்டி சாக்குன்னு சொன்னீங்களங்க, அந்த வேர்டு தான் வந்து பெர்ஃபெக்ட்டா எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஏதோ ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வீட்லயும் சொல்லுவாங்க, நீ ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க மேம், நீ ஏதாவது செய்ய ஜாப் போயிட்டு இருந்தேன். அப்புறம் குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் போகல. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான் அப்படிங்கறது எனக்கு நிறைய பேர் சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிறது எனக்கு தான் தெரியும், எனக்கு இருக்கிற ஒர்க்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த நொண்டி சாக்குன்னு ஒரு வேர்டு சொன்னது அப்பதான் எங்களுக்கே உரைச்சுது அந்த மாதிரி. அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான வேர்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அந்த வேர்டுக்கே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னர் பவர் ஆக்டிவேஷன், அந்த மணக்கன்னு சொன்னீங்களேங்க, அந்த மாதிரி ஒரு வேர்டு நீங்க சொல்றதை மட்டும் நாங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். லைஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணோம்னாலே நம்ம நகர்ந்துருவோம். அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டேபிளா தேங்க கூடாது, நகர்ந்துகிட்டே இருக்கணுங்க. எனக்கு இதெல்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. எல்லாரும் வெளியில இருந்து சொல்றாங்க, ஆனா அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலைங்க. இவ்வளவு நாளா செய்யன்னு சொல்றாங்க, என்ன பண்றது, செய்யன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நின்னுட்டேங்க ஒரு 10 years அப்படின்னா இதே இடத்துல நான் அதுக்கப்புறம் நானே இல்ல இதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டுங்க, இனிமேட்டு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்குங்க மேம். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ சோ மச். எல்லாத்துக்குமே சரி, தேங்க்யூ. ஆல் 8 செஷன்ஸ் அவங்க பார்த்து எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும், நம்ம இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும். ரமலான் டைமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது, நாங்க 2 பேரும் வர்றோம் அப்படின்ற மாதிரி மேனேஜ் கூட்டு பேசேன் நானு. 3 நாள் தானே, கொஞ்சம் பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நேர்ல வர்றோமா. நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வாலண்டியர் சப்போர்ட் கண்டிப்பா நிறைய சரஸ்வதி மேடம் நிறைய பண்ணாங்க, சப்போர்ட் நிறைய பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் கைடன்ஸ் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது நிறைய பேசணும்னு இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய லைஃப் போட் தான் அது. லைஃப் போட் தான். ஏதோ கடவுளுக்குள்ள தூக்கி தத்தரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஏதோ நம்மள வந்து கடவுளா பார்த்து கை கொடுத்து தூக்கி விட்ட மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பா தான் பாக்குறது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் தடமாற்றம் இருக்கு என்கிட்ட. கண்டிப்பா நேர்ல பார்க்கும் போதோ இல்ல திரும்ப பேசுற வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. ஸோ அந்த ஃபீல் தான், அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வரும்போது ஒரு டெக்னிக் உதவுதுன்னா யோசிச்சு பாருங்க. இதை வந்து நான் எத்தனை காலம் எனக்குள்ளேயே வச்சு எனக்கு எத்தனை வழிகள் இருந்திருக்கும். அதாவது என் பக்கத்துலயே இருப்பாங்க, ஆனா வந்து இதை என்னால எடுத்துட்டு போக முடியாது. இன்னொரு சிலர் எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணும்போது பக்கத்துல மீட் பண்ணுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும், என்னால எடுத்துட்டு போக முடியாது அந்த இடத்துலயும். ஸோ இதை மாத்திரம் ப்ராப்பரா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வருது இல்லைங்களா, நிம்மதியா இருக்கும்ல, அவ்வளவுதான் போதும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருப்போம், வேற எதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுக்கு ஒரு புத்தியா ஒரு டெக்னிக் அப்ளை பண்ண சரியாயிருது. இதை எடுத்துட்டு போறதுக்கு மட்டும்தான் இங்க வந்து சிக்கலா இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் வந்து இதுக்கு ரொம்ப போராடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும், எத்தனையோ பேர்த்து உட்காந்து பேசுவேன், இப்படி கொண்டு போலாம், இப்படி பண்ணலாம். லாஸ்டா கூட ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணாங்க. இங்க ஏற்காடு பக்கத்துலயே வந்து அது ஒரு 2-3 years ஆயிடுச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு பெரிய லேண்ட் நம்ம வாங்கி இந்த ஈஷா மாதிரியே நம்ம இது பண்ணி இங்க வந்து நம்ம மெடிடேஷன் எல்லாம் கொண்டு வந்து இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. லாஸ்ட்ல என்னாச்சுன்னா அவங்க எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்தது. லாஸ்ட்ல அவங்க நேம்னு வரும்போது அந்த நம்ம இப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டு போகணும், அவங்களோட கான்செப்ட் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அது எப்படி சொல்றது தெரியல, அதையும் நான் பிரேக் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனாலும் எனக்கு அது ஒத்து வரல. ஸோ பப்ளிக்கு போகணும்,
பப்ளிக் எடுத்துட்டு வரணும், அவங்க ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா ஒவ்வொருத்தரையா வந்து ரீச் அவுட் பண்ணணும். இததான் நான் நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஸோ வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்களா? நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். 10 விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். ஓகேங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் சிங்கப்பூர்ல தான் 20 வருஷமா இருக்கேன். இப்போ விடுமுறைக்காக ஒரு 6 மாசம் வந்து ஊருக்கு வந்திருக்கேன். லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டுதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலையில எத்தனை பேர் 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் என்னால வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. அதே சமயத்துல ஃபேமிலில ஏதாவது ஒரு பொண்ணுக்கோ ஒய்ஃப்க்கோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இந்த மாதிரினா கொஞ்சம் வீக் ஆயிடுறேன். அப்புறம் பேஸ்புக்ல தான் மேடம் பார்த்து ஃபர்ஸ்ட் செஷன்ல எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி. சரி நம்ம என்ன இப்ப 3 வருஷமா ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். நான் எப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் சரி, அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, ஒரு பதட்டம், டென்ஷன். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்குமே எனக்கு அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது நான் இப்ப வந்து அவங்கள அப்பப்போ கூட்டிட்டு போகக்குள்ள என்னால ஹாஸ்பிட்டல் போகக்குள்ள ஒரு என்ன ரிப்போர்ட் வரும் அந்த ஒரு பயத்திலே போய் அப்படிதான் போயிட்டு இருந்தேன். இப்ப கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண பிறகு நான் கொஞ்சம் கரெக்டா கூட்டு போயிட்டு அவங்க டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவங்கள்ட்டையும் பாசிட்டிவா வந்து சொல்லிட்டு இப்ப நல்லா இருக்கு மேடம். ஓரளவு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும், நம்மளால முடியும். நம்ம ஏன் வந்து பிரச்சனையை பத்தியும் பேச முடியும், நமக்கு என்ன தேவைன்னு நீங்க சொன்ன மாதிரி நீட் பேஸ்ட் திங்கிங் நம்ம போயிடணும் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும். அதனால உணர்ச்சி வச சீக்கிரம் அந்த ஃபேமிலி விஷயத்துல உணர்ச்சி வச டக்குன்னு அழுதுறது அந்த மாதிரிக்குள்ள இப்ப ஏன் நான் அழுவணும், இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக நான் இருக்கேன். அந்த மாதிரி முடிவு நம்ம டிசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம ஏன் வந்து உணர்ச்சி வசப்படணும். அதை வந்து நிறைய இந்த ஒரு 10 நாள் செஷன் உங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இப்ப வீட்லயும் எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்லுவேன். இப்ப அவங்க வீட்டுல எல்லாமே அங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு இடையில வந்து எனக்கே ஒரு சைக்காலஜி டாக்டரே பார்த்துட்டு வந்தேன் மேடம். ஏன்னா தூக்கம் இல்லை, இவங்களுக்கு உடம்புல பிரச்சனை, நல்லா சம்பாரிச்சுட்டு வாழ வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தூக்கமே இல்லை. சில டைம் ஆல்கஹாலுக்கும் அடிக்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சைக்காலஜி டாக்டர் வந்து இங்க லோக்கல்ல வந்து நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்க போய் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க. நான் பட் அந்த ஆல்கஹால் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனேன். ஆனா வந்து என்னால முழுசா இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள தெரியல. இப்ப இந்த 10 செஷன் அட்டன் பண்ணிட்டு இப்ப நம்மளால வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நிறைய ஒரு நம்பிக்கை, தைரியம். மனசு வந்து நோயும் உருவாக்கும், மனசு வந்து உடல்நிலை நல்லாவும் வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கான்செப்ட் இப்ப வந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம். இந்த கான்செப்ட் வந்து என்னுடைய சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்க அங்க வந்து இந்த பிரச்சனை நிறைய இருக்கு எல்லாத்துக்கும். மணி மைண்ட் திங்கிங் வந்து அங்க வந்து என்னன்னா மணியை பேஸ் பண்ணி தான் வந்து லைஃப் வந்து ரன் பண்ணுவோம். அப்ப வந்து நிறைய பேர் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, இந்த இது அட்டன் பண்ணா நம்ம நல்லா ரிலீஃப் கிடைக்கும், நம்ம இன்னும் பல இதுல முன்னேறலாம் அப்படின்னு சொன்னேன். மேடம் நம்ம இந்த வழியில ஏதாவது சிங்கப்பூர்ல ஆர்கனைசேஷன் பண்ணணும், இல்ல சிங்கப்பூர்ல இதை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளும் அவங்க செய்யணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து எல்லாமே வந்து நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க தான். நம்ம சிங்கப்பூர்ல ஏதாவது வந்து ஆர்கனைசேஷன் பண்ணணும், இல்ல ஒரு ப்ரோக்ராம் இல்ல ஏதாவது பண்ணிடலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மூலியமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச எந்த கைட்ஸும் பண்றேன் மேடம். இது கொஞ்சம் உண்மையிலேயே ஏன்னா ஏழை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்ப இங்க வந்து ஃபேமிலி மேட்டர் தான் இருப்பாங்க. இங்க சிங்கப்பூரை பொறுத்தவரை வந்து பணம் 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 அதனால அவங்க வந்து ஹெல்த்தை வந்து விட்டுறாங்க. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல பாதிக்கப்படுறது தூக்கமின்மை, உடல்நல சார்ந்த பிரச்சனைகள்லாம். ஏன்னா வந்து வேலை அந்த மாதிரி வேலை பொருள் அந்த மாதிரி இருக்கிறதால அவங்களால வந்து அந்த இப்ப என்னையே எடுத்துக்கலாம் அதே சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கல, அங்க கொடுக்குற டார்கெட் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும். இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ளணும். இப்போ வந்து என்னால இங்க இருந்துகிட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு கிளியரா டைரக்ஷன் கொடுக்குறேன். முன்னாடி இருந்ததுக்கு வேலையில இப்பவும் நல்ல ஒரு தெளிவு, ஃபேமிலிலயும் ஒரு நல்ல தெளிவு, இப்படிதான் பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு. அதனால இது நல்ல ப்ரோக்ராம் மேடம். நிறைய கத்துக்கிட்டேன். எவ்வளோ இது பண்ணாலும் நிறைய வந்து எப்படி வாழ்க்கைய வந்து ரன் பண்ணணும், எந்த சேலஞ்சா இருந்தாலும் பார்க்கணும், பயந்து விடக்கூடாது, வேர்ல இருந்து எடுக்கணும். இது வரைக்கும் வந்து டெம்பரரி இன்னைக்கு பிரச்சனையா இன்னைக்கு மட்டும் சால்வ் பண்ணா போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா ரூட் கோஸை கண்டுபிடிச்சு அந்த ரூட் கோஸை எடுத்தா மட்டும்தான் ஒரு லைஃப்ல பிரச்சனை இருக்காது.
அப்படின்னு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல்ல இருக்கு மேடம். எங்க ஒய்ஃப் தான் கொஞ்சம் அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவா ஆகிட்டாங்க. திரும்பி வந்து அவங்கள்ட்ட சொல்லி இதெல்லாம் நீங்க சொல்லும் போதே அது மட்டும் தான் எனக்குள்ள ஓடுது. அதாவது நிறைய மாற்றங்கள் தொழில் சார்ந்து நீங்க ஆல்ரெடி நல்லாதான் இருந்திருக்கீங்க. வீடுன்னு வரும்போது குழந்தைங்க, ஒய்ஃப், ஹாஸ்பிட்டல் இஷ்யூன்னு ஒரு பதற்றம் வருது. இப்ப என்னன்னா பதற்றம் இல்ல, ஆனா ஹாஸ்பிட்டல் போறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா மேடம். ஓகே, சோ அதுக்கும் சில டெக்னிக் நீங்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன தோணுது அந்த இடம்? இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். ஓகே, அதுல எங்கேயாவது ஒரு குட்டியா ஒரு கான்பிடென்ட், ஓகே நம்ம மனதளவுல இன்னும் நல்லானோம்னா இதுல இருந்து ரெக்கவரி ஆகுன்றது ஏதாவது தோணிருக்கா? தோணிருக்கு மேடம். இன்னும் கொஞ்சம் நல்லா கைட் பண்ணுவோம் அவங்களுக்கு. நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா அவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா வந்து அவங்கள பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா வந்து நான் நேர்ல கவுன்சிலிங் இல்லைன்னா வந்து பர்சனல் கவுன்சிலிங் கேட்கலாம் தான் மேடம். நான் அந்த 10 நாள் முடிக்கணும் ஃபர்ஸ்ட். 10 நாள் முடிக்காம நம்ம பேசினோம்னா அதுல வந்து என்ன நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்றதால ஒரு 10 நாள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மேடம். ஓகேங்க, கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. எனிவே தேங்க்யூ சோ மச். உங்களோட அந்த சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. பிளஸ் நீங்க மாற்றங்கள் வந்திருக்கு, ஒரு பதற்றம் இல்லாம இருக்கும். இன்னொரு லெவல் இருக்கு, நம்ம அதையும் அனுபவிச்சிடணும் இந்த வாழ்க்கையிலேயே. அதாவது ஹெல்த் வைஸ்ல நீங்க லாஸ்ட் டே வரைக்குமே நீங்க கண்டிப்பா 100-120 இயர்ஸ் எல்லாரும் வாழ்வீங்க, நம்ம எல்லாம் பார்க்கதான் போறோம். சோ அந்த லாஸ்ட் டே நேச்சுரலா தான் நம்மளுக்கு, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் போகணும். அதுக்கு இந்த பிராக்டிஸ்குள்ள இன்னும் டீப்பா வர வேண்டியதுதான். தேங்க்யூ சோ மச். ஸோ வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேம் வணக்கங்க மேம். நான் ஹேமா பேசுறேன் மேம். சொல்லுங்க. இது வரைக்கும் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கேங்க மேம். அப்போ ஒரு சேஞ்ச் வரும், அதுக்கப்புறமா வந்து அதை விடுறதுங்க மாதிரி லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சது. பட் இந்த ஒரு 6 to 8 months வந்து எல்லாமே இதாகி டோட்டலா எல்லாமே அப்செட் ஆகி சிஸ்டமே டோட்டலா டவுன் ஆயிட்டு எனக்கு என்ன பண்றேனே புரியலங்கிற மாதிரி இருந்ததுங்க மேம். இப்ப நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா வந்து எல்லாமே மாறிடுச்சு. ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களும் நான் பாக்குற விதம், எடுத்துக்கிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப மாறி இருக்கு. நான் வந்து நமக்கு நிறைய எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு யோசிக்காம இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, நம்ம பயன்படுத்திக்குமோன்னு வந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப ஒவ்வொரு இதுவும் நமக்கு அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இப்ப ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்னோட ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்ப வெளியில மற்றவங்களுக்கு அது என்னன்னு சொன்னா இந்த சின்ன சின்ன விஷயமான்னு நினைப்பாங்க. பட் எனக்கு ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா, ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. நடக்கிற எல்லா விஷயமும் எல்லாமே வந்து இப்ப பாசிட்டிவா பார்க்க முடியுது. நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. டோட்டலா என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து எல்லாமே ரிவ்யூ பண்ணி பார்த்து ஒரு நிதானத்தோட இதனாலதான் இது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது. எனக்கு இங்க வந்து கிடைச்ச புது விஷயம் அப்படிங்கிறது நியூரோ சயின்ஸ், அந்த எஜுகேஷன். அதோட லிங்க் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து புரியாம இருந்துச்சோ, ஏன் நிறைய இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து புரியுது. எல்லாமே வந்து ஒரு நிதானத்தோடயும் அமைதியோடையும் ஃபேஸ் பண்ண முடியுது. அடுத்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நிதானமா யோசிக்க முடியுதுங்க மேம். ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பா நீங்க பண்ற விஷயம் வந்து எல்லாரோட லைஃப்லயும் நிறைய பேர் லைஃப்ல வந்து ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வருது அப்படிங்கறதுல வந்து டவுட்டே இல்லைங்க மேம். எனக்கு ஒரு சில ட்ரஸ்டோட எல்லாம் வந்து லிங்க் இருக்கு. நான் கண்டிப்பா வந்து இதை வந்து பெரிய குரூப்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும், நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. அதோட வேலைகளும் ஆரம்பிச்சிட்டேங்க மேம். எனக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும்போது இன்னும் அதை எப்படி வந்து மவுல்ட் பண்ணி நல்ல விதமா கொண்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகே ஹேமா, நம்ம அதெல்லாம் பேசலாம். தேங்க்யூ. சோ பிருந்தா, கிருபா பேசுறீங்களா நீங்க? ராஜேந்திரன் மேம், நான் தேன்மொழி, கிருபான்ற ஐடி, பாப்பாவோட ஐடி. சொல்லுங்க தேன்மொழி. வாய்ஸ் ஆடிங்களா மேம்? கேக்குது தேன்மொழி. மேம், எனக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இது எல்லாமே தெரிஞ்சதுதான், ஆனா எதையுமே நான் வந்து சரியான முறையில அப்ளை பண்ணல. இதுக்கான அந்த மெத்தட் சரியில்ல அப்படின்றதுதான். இப்ப இந்த ஸ்டாப் சொல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்ப நான் வந்து எனக்கு என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட இதெல்லாம் பெர்ஃபெக்டா இல்ல, காலையில எழுந்துக்கல, சொன்ன வேலையை செய்யல, இப்படி இருக்காங்களேன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தான். ஆனா இதெல்லாம் வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்லணும், நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணணும், இது எல்லாமே தெரியும், பண்றேன். ஆனா சரியா பண்ணல அப்படின்றதுதான் இவ்வளவு நாள் எனக்குள்ள தேங்கி இருந்தது அப்படின்றது. இப்ப நீங்க அந்த ஸ்டாப் சொல்லி பழகணும் அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். இப்ப வந்து
பசங்க அவங்களாவே தான் இருக்காங்க. ஆனா நான் வந்து இது அவங்கள செகண்ட் கிளாஸ் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அவங்களோட இதுலயே வாழ விடுங்க, நம்ம வந்துட்டு அதை புரிஞ்சுக்கணும், நமக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா. அதனால சரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இப்ப அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்க மேல அந்த கோபமோ எதுவுமே வரல. இப்ப நான் பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லா வேலைகளுமே கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருது. பிள்ளைங்க மேலயும் கோபம் வராததுனால அவங்க மேல அந்த கிராட்டிடியூட் நல்லாவே சொல்ல முடியுது. இப்ப அதனால அவங்களுடைய மாற்றங்களையும் நான் நல்லா பார்க்க முடியுது. ஒரு இடத்துல கிராட்டிடியூட் ஏன் வேலை செய்யலைன்னா அவங்க மேல நமக்கு இருக்கிற அந்த கோபமும் அதை வச்சுட்டு நம்ம கிராட்டிடியூட் சொல்லும் போது அது ஒர்க் ஆகாது அப்படின்றது இதுல இருந்து எனக்கு நல்லா தெளிவாவே புரிஞ்சிருந்தது. சோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பரா வந்துட்டு என்ன நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முதல்ல நான் நினைச்சேன் இதை வந்து சட்டனா யாராவது முக்கியமானவங்களுக்கு தான் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் நானு. இப்போ லாஸ்ட் இந்த 10 days நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் அதை நான் கொண்டு போய் கொடுத்துடணும் எல்லாருக்குமே. ஆனா நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் தான் பூதாகரமா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா தான் அது ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிக்கிற விஷயங்கள்லாம் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. சோ அப்ப இது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படுது, இந்த டெக்னிக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுது அப்படின்றது என்னுடைய புரிதல். சோ என்னால எவ்வளவு பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்ல முடியுமோ இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்தா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் மேம். நேத்திக்கு எனக்கு வந்து வாலண்டியர் வந்துட்டு நான் பிசினஸ்க்காக இது பண்ணிருந்ததுக்கு எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சாரி நான் உங்க நேம கேட்க மறந்துட்டேன். கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் ஹரிபரியா இருந்துச்சுன்னா லஞ்ச் டைம்ன்றதுனால என்னால உங்ககிட்ட கேட்க முடியல. அதனால எனக்காக யார் கால் பண்ணி பேசியிருந்தாலும் அவங்களுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க மேம். தேங்க்யூ மேம். ஓகே தேன்மொழி, கரெக்டா அந்த பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு கோபம் இருக்கும்போது அந்த கிராட்டிடியூட் வேலை செய்யாது. அது ஒரு நல்ல பாயிண்ட். மோஸ்ட்லி அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வேலை செய்யும். அந்த கோபத்தை மாத்திரம் கொண்டு போகாம ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த கோபத்தை மாத்திரம் கொண்டு போகாம இருந்தாங்க அடுத்த நாள் ரொம்ப ஜாலியான ஒரு இணைப்பு உருவாகும். மேம் நான் கூட பேசணும்னு நினைக்கிறேன் மேம். அதாவது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை மேம், நீங்க சொல்லியிருந்தீங்களா இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் இது ஃபியர், இதை வந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன், அது கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங், அதனால தான் ரொம்ப முடிக்கணுன்ற ஒரு இது, ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இல்லாமன்ட்டு. பட் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இந்த 10 daysல நான் வந்து 1 டாஸ்க் அட் எ டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய சக்சஸா தான் தெரிஞ்சது. ஸோ டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு நிச்சயமா நான் உங்களை ரெஃபர் பண்ணுவேன் மேம். அண்ட் மோரோவர் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் கிவிங் யுவர் ப்ரீஷியஸ் டைம் டு கிவ் அ ரெவல்யூஷன் டு தி இன்னர் வேர்ல்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மேம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ப்ராப்ளம் ஷேர் பண்ணாங்க, கடைசி நாள் அதை எப்படி சால்வ் ஆச்சு நான் அதை சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி தேவா, நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது கூகுள் ஃபார்மை விட நம்ம இதுல லிங்க் வந்து ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கோம், அது கூகுள் ரிவ்யூ, அதுல நீங்க ஷேர் பண்ணலாம். மத்த ஃபார்ம் அப்படிங்கறது மேபி நாங்க ட்ரை பண்ணிட்டு சொல்றோம். சோ வேற ஏதாவது சொல்லுங்க ரூபன், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத வந்து நான் எப்படி கொண்டு போறேன்னா மைண்ட்ல புட்டப் பண்ணிக்கிறேன். அதாவது அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணல, பட் ஐ புட் இட் இன் மை மைண்ட்ல வச்சுக்கிறேன். அது வந்து தன்னை வெளியில போகட்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபார்முலா. எப்பயுமே அந்த ஃபார்முலா சின்ன வயசுல இருந்து அது வந்துட்டேன். இப்ப இதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் போராட்டம் தான் எனக்கு இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட் உள்ள போட்டோன்னே ஓகே அது வந்து தன் வேலை செய்யும், அது பாத்துக்கோ, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து நார்மல் இப்படி போகணும் அப்படிங்கிறது அதை வச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில சமயத்துல எப்படின்னா ஐ ஃபீல் டம் இன் மைண்ட், ஒரு மாதிரி என்ன சொல்ற கம்ப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு அர்த்தமா இல்ல நான் சேஞ்ச் பேட்டர்னை மாத்தணுமா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? நான் ஷார்ட்டா சொல்றேன். இல்ல நான் புரியுது, நான் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். என்னன்னா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா புரியுது, உள்ள வச்சுக்கிறீங்க. ஆனா வந்து அதுவா நடக்கிறது தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதுவா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட கட்டம் தான் நம்மளோட லேர்னிங்மே. நம்ம அதாவது
சில இடத்துல சில விஷயத்த மாத்தி அமைக்கணுங்கிறதுலாம் ஈஸியெல்லாம் கிடையாது. அதே சமயத்துல அதுல எங்கேயாவது குட்டியா ஒரு ரிசல்ட் வரும்போது அதுக்கப்புறம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நிறைய கோல்ஸ் இருக்கும், அதுக்காக அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் சில இடத்துல அந்த கோல்ஸ்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபியூச்சரை நோக்கி பார்க்கும் போது நிறைய கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த கண்ணுக்கு தெரியறதுக்காக இதை நம்ம மாத்தினாதான் அது போக முடியும் போது எஃபோர்ட் அதிகமா இருக்கும். நம்ம உள்ள வச்சுக்காம அதைய இன்னும் எப்படி திங்கிங்குள்ளேயோ இல்ல அதைய மெடிடேட்டிவாவோ இல்ல ஏதாவது சூழ்நிலைக்குள்ளேயோ அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்க விஷயத்த நீங்க அட்ஜஸ்ட் ஷேர் பண்ணாதான் மாறும். சோ நீங்க வாலண்டியர்ட்ட பேசணும், நிறைய பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்குள்ள போய் வேலை செய்யும், இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். நான் சசிகலாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஒவ்வொரு செஷனோட இதுமே நம்ம ஸ்டாப்போ மற்றவோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்க, அக்செப்டன்ஸ், தட் இஸ் பாடி ஹீல் ஆகுது, சம்திங் பெயின்னா பாடி ஹீல் ஆகுது, க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கு, எல்லாமே அப்ளை பண்றேன் மேம். ஆனா என்னன்னா அது 100 நீங்க சொன்னாப்ல அது 100% ரிசல்ட்டே நமக்கு ஒரு ஒரு சக்சஸ் தான் அப்படின்னு 40%ஓ 20%ஓ இது சக்சஸ் நீங்க. ஆனா அந்த 20% அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் நான் ஃபுல் லெவல் என்னோட ஆங்கரோ மத்த இதோ. ஆனா இதுல என்ன பியூட்டினா மேம், யூஸ்வலா நான் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஆன்சைட்டி இருக்குங்க. இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நேத்து போனாங்க, நார்மலா ஹேண்டில் பண்ண நானு. அவங்க டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கும் பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, பாசிட்டிவா இருக்கும், அதனால க்ரோத் ஸ்டேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதுங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. மேபி அவங்களோட இதுக்காக சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நான் நீங்க சொன்னாப்ல இட்ஸ் ஆல் என்ன கம்ஸ் அண்டர் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுல நினைச்சுக்கிட்டுங்க. சரி டெஸ்ட் எடுக்கலாம், பட் நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். இப்பயே நான் பாசிட்டிவ்னா நமக்கு நார்மல்ங்கிற ரிசல்ட் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட சரிங்க நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் மேம். ஆனா எனக்கு 100% ஒரு ஆன்சைட்டியோ இல்ல ஒரு கோவத்தையோ ஒரு சிச்சுவேஷனோ 100% ஹேண்டில் பண்றேன்னு சொல்ல முடியாதுங்க. பட் ஸ்லோலி நான் there is a change in me மேம். ஓகேங்க, தேங்க்யூ. இவங்க சொன்னதுலயே 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஒண்ணு நம்ம ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய் போறோம் அப்படின்னாலே அங்க இருக்கிறத பாசிட்டிவா தான் பார்த்தாகணும். அந்த சிஸ்டத்துல போயிட்டு அதை நம்ம நெகட்டிவா பார்த்தோம்னா இது 2 காம்ப்ளிகேஷன் உருவாக்கிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, அன்னைக்கு கூட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இதுக்கு வேற எனக்கு ஒருத்தங்க அழகா ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க, நீங்க இப்படி சொல்லுங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க மெடிசனை ஸ்டாப் பண்ணுங்கிறத நீங்க சொல்லல, நீங்க அதை அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல, எடுத்துக்கணும்னு நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது எல்லாமே உங்க உலகம் என்னன்றதை கண்டுபிடிங்க, உங்களுக்கான ஃபியூச்சர் நீங்க அதுக்குள்ள நீங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பீப்புளை கொண்டு வரதுக்கு நீங்க தயாராகுங்கன்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி அந்த டாபிக் குள்ள நான் போகவே வரல. அப்போ என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கோ போறோம் இல்லையா, நம்மளுக்குள்ள என்னமோ தோணுது இல்லையா, கஷ்டமா இருக்கு, சோ அதனால போறோம். அப்ப அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கதான் செய்யும். அந்த ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணும்போது நிம்மதியா ஃபாலோ பண்ணிடணும். ஆனா உண்மை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள போகாம இருக்கிற வரைக்கும் நீங்க தப்பிச்சீங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், பயம், பதற்றம், கவலை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சில டெக்னிக் சில இடத்துல அப்ளை பண்ணா மட்டும்தான் அது சக்சஸ், அந்த சிஸ்டம் சக்சஸ். சோ அதுக்காக கிரியேட் ஆகும்போது அது உங்களுக்குள்ள போகாம பாத்துக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. அது இன்னொருத்தவங்க உங்களை பாதுகாக்க முடியாது. அப்போ ஒரு சிஸ்டத்துக்கு அது தேவைப்படுது, அந்த சிஸ்டம் க்ரோ ஆகணும்னா அது தேவைப்படுது. ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் கிரியேட் பண்ணாதான் அந்த சிஸ்டம் க்ரோ ஆகும். சோ இதை நம்ம குறையாவும் பார்க்க முடியாது. நம்ம தான் போகாம இருந்தோம், இல்ல போறோமா அதை கிரியேட் பண்ணாம பாத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த எல்லாரும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னாலே இதுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ தேங்க்யூ. சொல்லுங்க பிருந்தா, நீங்க பேசணும்னு சொல்லிருக்கீங்க. ராஜேந்திரன் ஏதாவது சொல்லணும்னு ஷேர் பண்ணுங்க. Yes, ma'am. Good morning. Good morning, பிருந்தா. You are becoming part of every minute of our life, actually. Thank you, பிருந்தா. நிறைய பாசிட்டிவிட்டி. நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற அன்னைக்கும் இன்னைக்கும் even in my level of lifestyle also changed drastically and very fast. நிறைய பாசிட்டிவிட்டி.
and I'll stop. Thank you. ஏன்னா நீங்க நிறைய என்னோட போஸ்ட் நீங்க ஷேர் பண்றதை நான் பாக்குறேன். Yes, because I want everybody else, not 10 people. I want it reach to 10,000 people. You can make a big, can bring the big changes in each and every part of life of the people. So please do it more and conduct more classes with more people. That's what my request, because everybody in stress, everybody living in only worrying. That is what their main இது மாதிரி எல்லாம் என்னன்னு தேடி கவலைப்படுறாங்க. But you are reversing us. You are giving us the positivity, how we can be happier. So ultimate thing life la we are expecting the happiness only, and with self, that is also with self. அடுத்தவங்களை பாதர் பண்ணாம நம்ம எப்படி ஹாப்பியா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்க. தட் இஸ் வாட் சோல் நீட்ஸ். ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்றீங்க. எங்களால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ we also do that for you. We let us be as a team and we will do in a bigger way, ma'am. எப்போ என்ன அளவு சப்போர்ட் பண்ணாலும் we are there to support you. தேங்க்யூ. நம்ம இதுதான் வேணும். இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா மட்டும்தான் நம்ம சில விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு கிடைச்சிருக்கிறதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சித்ரா பேசலாமா? I want to be join as a volunteer, ma'am. I'll call them. நியூ பிளேஸ் ஷிஃப்ட் ஆனனால எனக்கு வந்து இது பண்ண முடியல. பட் I can make time now. I will do that. ஓகே ஓகே பிருந்தா. நான் சித்ரா மேம். சொல்லுங்க சித்ரா. மேம் நான் வந்து இண்டிவிஜுவல் செஷன் தான் மேம் அட்டென்ட் பண்றேன். குரூப் செஷன் வந்து எப்பயாவது தான் மேம் பாக்குறேன். ஓ, இந்த இதுக்குள்ள வரது இல்லைங்களா நீங்க? நான் எப்பயாவது தான் மேம் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு மேம். இல்ல, இந்த 10 days செஷனை முடிச்சவங்கன்னா மட்டும்தான் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ இதுல எதுவுமே இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணது இல்லைங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1-2 பார்த்தேன் மேம். கண்டினியூஸா பார்க்கல. யூடியூப் தான் மேம் பார்க்கணும் உங்களோட இதுவை. இப்ப எனக்கு வந்து மேம் சிலது ஃபாலோ பண்றதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் குடுக்குறேன்னாங்க மேம், புக்ஸ். எனக்கு வந்து பேசிடுவாங்க, இன்னைக்கு கூப்பிடுவாங்க. ஓகே மேம். அது கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். இன்னொன்னு வந்து இது நான் வந்ததுக்கு அப்புறம் மேம் எனக்கு எங்க பாப்பா கிட்ட நான் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு ஃபோர்ஸா நடந்திருக்கேன், எவ்வளவு ஹார்ஸா பேசியிருக்கேங்கிறத வந்து நிறைய இப்ப ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மேம். ரியலைஸ் பண்ணோன்னா நான் கொஞ்சம் இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நம்ம எவ்வளவு ஒரு இதா நடந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அது கொண்டு போகாதீங்க. ஏதோ ஒரு சூழல்ல அது தேவைப்பட்டிருக்கு, அதனாலதான் நம்ம அப்படி இருந்திருக்கோம். இனிமேல் எல்லாமே வந்து மாறும். அதனால ஒருத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த கில்ட்டினஸ் அதிகமா இருக்கு மேம் இப்ப. ஏன்னா அவங்க வந்து நார்மலா ஆனாதான் அது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி தெரியும். எனக்குள்ளார வந்து அந்த இன்னர் பீஸ் வர மாதிரி தெரியும். இப்படிதான் நடந்திருக்கோமே, தெரியாம நடந்திருக்கிறோம், அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்றது அப்படின்னு. ஆனா இந்த செஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் வந்து நிறைய ரியலைஸ் பண்றேன் மேம். இன்னும் உங்க அந்த குரூப் செஷன் பார்த்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எல்லாரும் ஷேர் பண்றத பாக்குறப்ப தெரியுது மேம். ஓகே சித்ரா, நீங்க ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயற்கை நம்மள ஏதோ ஒரு விதத்துக்காக மோல்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஒண்ணு நடந்தது அப்படின்னா அதுல இருந்து குழந்தைக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயமும் நடக்கதான் செய்யும். அதனால இது பிரச்சனை, இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்னுலாம் இல்லை. இதெல்லாம் மீண்டு வருவோம். மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இயற்கை வந்து பாசிட்டிவான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதுவுமே காரணம் தான். ஸோ நீங்க அந்த கில்ட்டுக்கு மாத்திரம் போகாதீங்க. நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்கிற அந்த ஃபீலுக்கு வந்துருங்க. ஏதோ முடிஞ்சிச்சு, அது சரி, அதை நினைக்காதீங்க. நல்ல விஷயத்த நீங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறது உங்களுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ சொல்லுங்க இன்னொருத்தங்க. மேடம் ராஜ்குமாருங்க, பேசலாமா? அகைன் ஒரு டைம் பேசுறேன். ஓகே, சொல்லுங்க மேடம். நான் எல்லாரும் திங்க் பண்றதை விட நான் என்டையில ஒரு நாடு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணிருக்கேன். இந்த வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வார் வர்றதுக்கு ரீசனே இந்த புரிதல் இல்லாதனாலதான் இந்த வார் வருதுங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி crore கணக்கா டிஃபென்ஸ் பீப்புளுக்காக செலவு பண்றாங்க. அவங்களோட மேன் பவரை வேஸ்ட் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னா, இத வந்து புரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு மிலிட்டரிங்கிற டிபார்ட்மெண்ட்டே இல்லாம போயிரும். நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லாம போகும். இத புரிஞ்சாங்கன்னா
இத மாத்திரம் போலீஸ் போலீஸ் அதாங்க டிபார்ட்மெண்ட் மேடம், போலீஸ் இருக்காது. நீங்க ஈவன் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு இருக்காது, மிலிட்ரிஸ் இருக்காது, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வார் வராது, வெப்பன்ஸ் இருக்காது. பட் இது எப்படி என்னோட திங்கிங் என்ன, ஒரு மெயினா கண்ட்ரியோட லீடர் வந்து இந்த இதை வந்து ரொம்ப இது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ். ஆக்சுவலா வந்து இது நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திருக்காருன்னா இது ஃபுல்லா செஷன்ல அவர் பார்க்கல. அது ரிலேட்டட்ல ஒரு சின்ன தகவலை வந்து நம்மளோட ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இதை வந்து எடுத்துட்டு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து இதெல்லாம் பாசிபிள் ஆனதெல்லாம் காரணம் வந்து நம்ம டீம்ல இருக்கவங்கனாலதான். ஸோ அது மூலியமா தான் இது போயிருக்கு. ஸோ அதனால இது மாறும். நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். நான் என்ன யோசிப்பேன்னா, சில டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி காலேஜ் தேவைப்படுது. கம்யூனிட்டி காலேஜ்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுக்கான ஸ்கில் இல்லை, அதையே நம்ம கத்துக்கிட்டோம்னா தான் அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ அந்த ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, பிளஸ் வந்து நிறைய குரூப்ஸ் கொண்டு வரது. இப்போ எல்டர்லி பீப்புளுக்கான ஒரு ஃபன் ஈவெண்ட் மாதிரி ஒரு சின்ன சின்ன அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா மாத்தி தான் கொண்டு வரணும். அது ஒரு சிஸ்டமா இருக்கணும். அவங்களுக்கு அது தேவைப்படும், அந்தந்த நேரத்துல அது தேவைப்படும், அதையெல்லாம் கொடுக்கணும். குழந்தைகளுக்கான பார்ட்டியே வந்து வேற மாதிரி கொடுக்கலாம். நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல இப்ப ஜிம் எல்லாம் வந்து நம்ம பிரைவேட்டா தான் இருக்கு, அத இன்னும் பப்ளிக்கான ஜிம் மாதிரி அதுல நிறைய விளையாட்டுகள் சார்ந்து அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இவரு சொன்ன பாயிண்ட்ல இருந்து வந்தது. ராஜ்குமார் அவரு நல்லா யோசிச்சிருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு யோசனை என்னன்னா, நிறைய என்ன சொல்லுவோம், இப்ப எர்த்குவேக்கோ இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவுமே நான் சில நாட்கள் யோசிச்சிருப்பேன். நம்ம சப்போஸ் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சிரிப்பு சந்தோஷம் ஒரு 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 விதமான கலாட்டா இருக்கும் இல்லைங்களா, ஃபன் ரிலேட்டட்ல. ஸோ இந்த மாதிரியே எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா இயற்கை இதைதான் எதிர்பார்த்திருக்குமோ ஒருவேளை. அப்படி அதுக்கு கிடைச்சதுன்னா, இயற்கைக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரியான சீற்றங்கள்லாம் இல்லாம போய் அதுக்கப்புறம் மேபி வேற ஏதாவது பாசிட்டிவா உருவாகுமோ அப்படிங்கிற மாதிரி கூட நான் சில நேரம் யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்க யோசிச்ச பாயிண்ட்டும் வந்து நல்ல பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி யாராவது புதுசா யோசிச்சிருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நல்லா இருக்கு நீங்க எல்லாம் சொல்ற சில விஷயங்கள். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு குட்டியா ஒரு கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வேற யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க சொல்லுங்க. நியூரல் கிளாரிட்டி சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எல்லாரும் சொன்னதுதான் மேம். அவங்க அதான் எல்லாரும் வந்து பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா எப்பவுமே உங்களை வச்சுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க தவிர அது வந்து எப்படி பாசிட்டிவா வாழணும் அதுக்கான என்ன மெத்தட்ஸ்ன்னு யாருமே சொன்னதில்லை. ஆனா இந்த எல்லா செக்ஷன்லயும் வந்து நீங்க சொன்னது வந்து எங்களை வந்து எப்படி நாங்க பாசிட்டிவா இருக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொன்னோம்னாக்கா, இப்போ ஒரு ட்ரீ வந்து அது வந்து சரியா காய்க்கல பூக்கல அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து வெறும் மருந்து போட்டு அது சரி செஞ்சிடலான்னு அந்த மாதிரி இது பண்ணாம அதோட வேறு வந்து நம்ம பலப்படுத்தினா, அது வேருக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து அதெல்லாம் கொடுத்தாங்கனாக்கா அது தன்னை தானையே வந்து சரி செஞ்சுக்கும். அந்த மாதிரிதான் வந்து நீங்க செஞ்சிருக்கிற இந்த வேலை வந்து நீங்க சொன்ன எல்லா செக்ஷனும் வந்து எங்களுக்கு அந்த லைஃப்ல வந்து அவ்வளோ யூஸா இருக்குது. திங்க் பண்றதாகட்டும் எல்லா இதுலயும் வந்து இதை அப்ளை பண்ணோம்னாக்கா நாம வந்து எங்களை வந்து நம்ம எப்படி வாழணும் அந்த மாதிரி மெத்தட் அந்த மாதிரி நீங்க எடுத்துன்னு போயிருக்கிறீங்க. ஒரு வேற வந்து எங்களை மாத்தி இருக்கிறதுனால இது வந்து எல்லா இதுலயும் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது மேம். அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எந்த ஒரு இதுலயும் வந்து இது அப்ளை பண்ணனாக்கா அது வந்து நடக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த விஷயத்திலயும் வந்து இந்த மெத்தட் எல்லாம் அப்ளை பண்ணனாக்கா உடனே வந்து அது ரியாக்ட் ஆகுது. அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் மேம். தேங்க்யூ. ஸோ அது நல்லா இருக்கும், அது அப்ளை பண்ணி அது ரிசல்ட் வரும்போது நல்லா இருக்கு இல்லையா. ஸோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன இன்னைக்கு டாபிக்ல வந்து நியூரல் கிளாரிட்டி. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. மெடிடேஷன் எந்த டைம் பண்ணலாம் அதெல்லாமே நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேன்.
நியூரல் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு டாபிக் வந்து வேகமா நம்ம சொல்லிடுறோம். இப்ப நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. இப்ப மோஸ்ட்லி வந்து குழந்தைகளா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு 2 இயர்ஸ், ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர் பேபிக்கெல்லாம் நம்ம ஒரு நிறைய கான்செப்ட சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஒரு புக்கை காமிப்போம், இமேஜஸா. இமேஜ் இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் அப்படின்னு ஒரு இமேஜ் காமிச்சு ஹவுஸ் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை தான் அது ஃபீல் பண்ணும் அந்த குழந்தை. ஏன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுத்துட்டோம், நமக்குள்ள கொடுத்துட்டோம்னா அது அசோசியேட் பண்ணிக்கும், அது சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கும். ஸோ அப்ப நம்மளோட மூளைக்கு என்ன தேவை அப்படின்னா, சில நேரம் சில இமேஜஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு போய் பழகிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இந்த அதாவது நம்மளோட இத்தனை நாள் நம்ம அட்டன் பண்ணதுல தெரிஞ்ச விஷயம், ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்கு ஒரு ஹோல்டு நம்ம கொடுக்குறோம், அதை உள்ள போகாம பாத்துக்கிறோம் இல்லையா. அந்த கண்ட்ரோல் அதை வந்து இன்னும் சூப்பர்வா நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும், அந்த கண்ட்ரோல் வந்து அதிகப்படுத்த முடியும். அந்த ஒரு செகண்ட் கூட உங்களை போகாம நீங்க பாத்துக்க முடியும். எப்போன்னா உங்களோட பிரெயினை இன்னொரு லெவல்ல யூஸ் பண்ண கத்துக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் கேலண்டர் வச்சிருக்கோம். நமக்கு இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, இண்டிவிஜுவலா அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் கேலண்டரை கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கேலண்டர் எப்படி இருக்கும், ஒரு ஜனவரி மந்த் வந்தா ஒரு 14th 15th பொங்கல் வரும், பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிசம்பர்ல இருந்தே தயாராகும். இப்ப அதுக்கு அப்படியே போனா நம்மளுக்கு தெரியும், ஒரு கேலண்டர் பார்த்தா இந்த டைம்ல வந்து தீபாவளி வருது, இந்த டைம்ல கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது. ஸோ ஆல்ரெடி அது அப்படின்னு சொன்னோன்னா என்ன வருது, ஒரு இமேஜ் வந்துட்டு போகுது இல்லையா நமக்குள்ள. ஸோ பொங்கல்னா ஒரு இமேஜ் வரும், திவாலினா ஒரு இமேஜ் வரும். ஸோ இமேஜ் அப்படிங்கறத மூளை வந்து என்ன பண்ணும்னா அசோசியேட் பண்ணிக்கும், அதை ஃபீல் பண்ணி அதுக்குள்ள நிறைய அது கிரியேட் பண்ணிக்கும். இப்போ இமேஜஸ் வந்து நம்மளோட மூளைக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம கேலண்டர்னா நம்மளுக்கான லைஃப் கேலண்டரை எப்பவுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க எல்லாரும் பிப்ரவரியில இருக்கீங்க, இப்ப மார்ச்ல இருந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கணும். அதுல போயிட்டு ஒரு 1 இயர்க்கு ஒரு கேலண்டரும், இன்னொரு கேலண்டர் வந்து மந்த்லி கேலண்டர் மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கணும். இயர்லி வைஸ் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்க்கு வந்து ஒரு கேலண்டரும், இன்னொன்னு வந்து மந்த்லி நீங்க பண்றது. அப்ப என்ன, இது கொஞ்சம் மேபி வேலை செய்யணும், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ 1 இயர்க்கு இப்ப வந்து 2026 பிப்ரவரி, இப்போ 2027 ஒரு பிப்ரவரியில வந்து நீங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காவும் திங்க் பண்ணலாம், ஸ்கில் பேஸ்ட்லயும் திங்க் பண்ணலாம், இல்ல சில ஈவெண்ட்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபீல்டுல இருக்கீங்க, அந்த ஃபீல்டுல ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் பண்ற மாதிரி 2027 பிப்ரவரியில இந்த டேட்ல நடக்குது, நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். பிப்ரவரி 20th அப்படின்னு போட்டுட்டு அந்த டேட்ல நீங்க அந்த இமேஜை கிரியேட் பண்ணி அங்க ஸ்டிக் பண்ணிடணும். அந்த கேலண்டர்ல என்ன இமேஜ்னா, நீங்க மேபி ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டீங்க, இல்ல வந்து 2028ல நீங்க ஒரு சில நீங்க இப்போ ஒண்ணு கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பேசணும், இப்போ ஒருத்தங்க பேகம்னு சொல்லிட்டு பிரியாணி பத்தி பேசினாங்க இல்லையா, பேகம் பிரியாணி, அவங்களே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு கேலண்டர் ரெடி பண்ணும். ஏன்னா இது மோஸ்ட்லி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல அவங்க ஆல்ரெடி பண்ற விஷயம் தான், இருந்தாலும் இது செல்ஃபா எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ அவங்க வந்து இப்ப நான் 2026ல பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்றேங்கிறது வேலைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம், ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவோம். அப்போ என்னதான் பண்றது, வேலைக்கு நிறைய ஐடியா இருக்கு, வேலையெல்லாம் நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், சும்மா நம்மளே செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, யாரும் உங்களை தடுக்கவும் மாட்டாங்க. நீங்க நினைச்சுக்குவீங்க, நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, எங்க வீட்டுல போய் சொன்னாதான் நீதான் செய்யணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணி யார அந்த வேலைக்கு வந்து கொண்டு வரலாம், இல்ல உங்களால செய்ய வேண்டிய வேலையை பிடிச்சி செய்யற வேலையை மாத்திரம் செய்யுங்க, மத்த எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. பிடிச்சி செய்யற வேலையை செஞ்சுட்டு இந்த வேலை எனக்கு வேணாம்னு நினைச்சா அதுக்கு உட்காந்து நீங்க தான் பிளான் பண்ணணும். இப்போ உங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இப்போ உங்க ஹஸ்பண்ட் மத்தம் தான் ஏர்னிங், கண்டிப்பா கோவம் வரும். ஒரு மெய்டை கொண்டு வரீங்க, அவங்க 2000 5000 கேட்கறாங்க, உடனே நீங்க போயிட்டு சொல்லி பாருங்க, அவங்க சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வேலைக்கு ஆள் வச்சு கொடுங்க அப்படின்னா அவர் அந்த 5000 ஏதாவது பிளான் வச்சிருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா, நம்ம எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண போறோம், அதுக்குள்ள நம்ம வரணும். இன்கம் ஜென்ரேட் பண்ணி அதுல இருந்து ஒரு 20 to 50% நீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்க ஹாப்பினஸ்க்காக மற்றதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்க லைஃப் வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு அந்த நியூரல் கிளாரிட்டிங்கிறது. நியூரல் கிளாரிட்டி எப்படி உருவாகும்னா, இமேஜஸ் மூலியமா. இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, கேலண்டர் கிரியேட் பண்ணணும். ஒரு 1 year to 5 years to 10 yearsக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிரும், ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க.
என்ன டவுட் தோணும் சொல்லுங்க சிஸ்டர். மேம் கேலண்டர் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. அது வந்து ஆஸ் ஆஃப் ரெகுலர் கேலண்டர் மாதிரியே நம்ம வந்து ஜான்வரி பிப்ரவரி போட்டுட்டு அதுல டேட்ல இந்த டேட்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணுமா எப்படிங்க மேம்? கவனிச்சீங்கன்னா போதும். ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஒரு கேலண்டர் மாதிரி எடுத்து அதுல ஒவ்வொரு இமேஜையும் எடுத்து கிரியேட் பண்ணும்போதே நீங்க ஒன்னும் இப்போதைக்கு கேலண்டர் மாதிரி போக வேணாம். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் புக் எடுத்துட்டு அடுத்தது என்னென்ன நடக்கணுங்கிறதுக்கு இமேஜஸை நீங்களே போயிட்டு இந்த சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஏஐ ரிலேட்டட்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணி அதுல சும்மா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க இப்போதைக்கு ஒரு ஸ்டிக் எல்லாம் பண்ண வேணாம். நீங்களே உங்களோட மொபைல்லயே ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருந்து நீங்க ஜஸ்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். நீங்களே ஒரு நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அப்பப்போ கவனிக்கணும். அதையே காலையிலயும் ஈவினிங்கும் நீங்க மெடிடேட் பண்ணும்போது அது உங்களுக்குள்ள அந்த இமேஜஸ் கேப்சர் பண்ணி பழகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற யாராவது ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேம். எனக்கு இருந்த பயமே ஃபியூச்சர் பத்தி தான். அது வந்து நீங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற ஏதாவது இது புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. மேம் இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அப்ப அந்த ஏஐல நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் இமேஜஸே வந்து இது பண்ணலாமா? ஏன்னா அதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அடுத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல வந்து டிஃப்ரெண்டான அவங்க கொடுக்குற அந்த ஃபேஸஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாங்க மேம்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இவ்வளவு ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணும்போது அதுல பயமே வரக்கூடாது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நீங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைஃப் சேஃபா இருக்கு. நம்ம வந்து இயற்கைக்குள்ளதான் இருக்கோம். நம்மள யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நம்ம ரொம்ப சேஃபா இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து வேணும். யாராவது ஏதாவது பண்ணிடுறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம லைஃப் நல்லா இருக்கு அப்படிங்கறத மக்களை நம்பணும். எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய ட்ரஸ்டும் கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க உங்களோடதே பண்ணலாம். இல்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ பண்ணலாம். சூப்பர் மேம், நல்ல கிளாரிட்டி கொடுத்தீங்க. அப்படியே ஸ்லிப் ஆயிட்டு நீங்க நல்லா கிளாரிட்டி கொடுத்தீங்க. தேங்க்யூ மேம். ஓகேங்க. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஹலோ மேம், சசிகலாங்க. உன்ன பேசின மாதிரி தான் மேம். நான் ஆக்சுவலி என்னன்னா வந்து ஏதோ ஒரு இதுல நான் என்ன இன்வால்வ் ஆயிட்டு இருப்பேன் மேம். இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வந்து டர்மரிக் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் மேம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 kgs. அது நான் ஆர்கானிக் ஷாப்ல இருந்து வாங்க அது வந்து வேக வச்சு வெயில காய வச்சு அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 kgs என்கிட்ட இப்ப ரெடியா இருக்கு மேம். இன்கேஸ் எல்லாரும் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 1 kg அனுப்பிச்சு விடுறீங்க. ஓகே, நான் அதுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் வரும். இப்போ ஆக்சுவலா இவங்க ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா அந்த பிசினஸ் கம்யூனிட்டி, அதை அடுத்தது ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாத்தையும் கேட்பாங்க. ஓகே மேம். I'll buy 1 kg மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மெசேஜ் போடுங்க மேம். யாருன்னா அட்ரஸ் சென்ட் பண்ணீங்கன்னா I'll send மேம். இந்த பிசினஸ் கம்யூனிட்டிக்குள்ள வந்துருங்க எல்லாரும். அதுல இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. மேம் நாளைக்கு செகண்ட் டே ஸ்டார்ட் மேம். இல்லைங்க, ஆக்சுவலா மார்ச் எண்ட்ல இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ரோக்ராம் வந்து இந்த February 28 March 1 and 2 இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் எண்ட்ல அடுத்த பேட்ச் இருக்கு. சரி மேம். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே சார். ஹாய் மேம். சொல்லுங்க. சந்திரிகா மேம். உங்ககிட்ட ஒரு 2 times பேசியிருக்கேன் மேம். இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல கிளாரிட்டின்னு, இந்த டேர்ம் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து இது நான் நிறைய தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு வந்து சில விஷயங்கள் எழுதி வச்சா எனக்கு நடக்கும். நான் ரொம்ப எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைரியில நோட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் நான் செய்யணும், இந்த மாதிரி நான் ஒரு ரெக்கார்ட் எடுக்கணும், இல்ல இதை நான் செய்யணும், இதுக்கு நான் அப்ளை பண்ணணும், இல்ல எனக்கு இந்த பொருள் வேணும், நான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் சில குறிப்புகள்லாம் நான் எழுதி வைப்பேன். அதே மாதிரி கோயிலுக்கு போறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலுக்கு எல்லாம் கூட நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா எழுதி வச்சா நடக்கும். நம்ம எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு கற்பனை வரும்ல, அந்த கோயில் இப்படி இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்குங்கிற மாதிரி. மேபி நீங்க சொல்றது அந்த டேர்ம் எனக்கு தெரியாம இருந்திருக்கு. பட் ஆனா நீங்க சொல்றது வந்து 100% எனக்கு நடந்தே இருக்கு இத்தனை வருஷங்கள்ல. தேங்க்யூ மேம். அந்த டேர்முக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தேங்க்ஸ். அது வந்து நமக்கே தெரியாம நம்ம விஷுவலைஸ் பண்ணி
நம்ம பிரெயின் வந்து அத கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம தேடி போகும்போது அதுவே நம்மள தேடி வரும்பாங்களா. ஒரு இயற்கை வந்து நாம ஒண்ணு தேடினா அதை நம்மள தேடிக்கிட்டு முன்னாடி வரும்பாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சு நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணும் போது எனக்கு முன்னாடியே அது என்ன தேடிக்கிட்டு வந்திருக்கு. தேங்க்ஸ். ஓகே சந்திரிகா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நீங்க ஏதாவது ஒன்று வேணும்னு நினைச்சீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிட்டு 7 to 21 days விஷுவலைஸ் பண்ணிட்டு மறந்துட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதுவுமே இந்த நியூரல் கிளாரிட்டி கான்செப்ட் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராக்டிஸ். ராஜ்குமார், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேம் சொல்லுங்க பூங்கொடி. மேம், நான் 2வது நாள் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் மேம். ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பேசினதுக்கு இன்னைக்கு நாங்க பேசுறதுக்கும் எங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது மேம். ரொம்ப மனசு லேசா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உண்மையிலே நாங்க ஒரு கான்பிடென்டா தைரியமா நம்புறோம் மேம். உங்க சேவை வந்து தொடரணும். நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் மேம். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் நாங்க வாலண்டியர்ல கான்டாக்ட் பண்ணலாமா மேம்? கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லாருமே அவைலபிள் தான். லிங்க் கேட்டிருக்கீங்க மெசேஜ்ல, அது வந்து உங்களுக்கு சரஸ்வதி அவங்க ஷேர் பண்ணுவாங்க இன்னைக்கு. ஓகே, சொல்லுங்க மேம். இந்த கம்யூனிட்டி வந்து எப்பயுமே லைவ்ல இருக்கும் இல்லைங்களா மேம்? வீக்லி ஒன்ஸ் அது ஒரு மீட்டிங் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்றோம். அது இப்ப நம்ம கோல் என்னன்னா, எதுக்கு இந்த பிசினஸ் இதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை ஃபீல் பண்ணும். இப்ப என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா உடனே அதை சேல் பண்றதுங்கிறத தாண்டி, ஏன்னா அதுதானே இன்னைக்கு லைஃப்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்ப என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை பத்தி நான் போயிட்டு பேசணுமா அப்படிங்கறத விட எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா வேணும். ஆனா நம்ம அவங்கள உணர்ந்து அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு எடுத்துட்டு போறோம்னா இது ஒரு சப்போர்ட். இப்போ நம்ம போறோம், கடைக்கு போறோம், ஏதோ ஒரு கடைக்கு போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய இப்போ டெக்ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு போத்தி சில்க்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஒரு 5,000 10,000 அந்த அமௌண்ட் எதுக்கு நம்மள்ட்ட அவங்களுக்கு கொடுக்குறோம்? அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன சொந்தமா பந்தமா என்ன இருக்கு? ஒரு மணி வந்து அப்படி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு போகணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கனெக்டடா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு தேவை. அது நம்ம கம்யூனிட்டில இருக்கும்போது நீங்க அவங்கள ஃபீல் பண்றீங்க. அப்ப அந்த ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த உறவு வந்து ஏதோ ஒரு விதத்துல தேவைப்படுது. மனிதர்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் தான் இல்லையா, பலம் தானே. இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க வராங்க போறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பலம். அப்ப அது யாரு இருக்காங்கன்னா உறவு இருக்கு, நம்மளோட சொந்த பந்தம் தான் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு செகண்ட் கம்யூனிட்டினா பிசினஸ்க்காகன்ற கம்யூனிட்டி வந்து உணர்வை புரிஞ்சுக்காது. நம்ம வந்து பிசினஸ் கம்யூனிட்டி, ஆனா உணர்வை புரிஞ்சுப்ப எல்லாருமே இந்த செஷன் வந்ததுனால அவ்வளவு சீக்கிரம் யாரையும் காயப்படுத்தாம உண்மையா எனக்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படிங்கும் போது நான் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்னு புரிஞ்சு கொடுக்கறது வேற, எனக்கு வந்து மார்க்கெட்டிங்காக நான் கொடுக்கறது வேற. அந்த மாதிரி எல்லாரும் மாறி அதைய வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கறத நான் இந்த கம்யூனிட்டியோட ஒரே ஒரு கோல். அதனால உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அதுல வந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு எவ்ரி வீக் மீட்டிங் இருக்கு. அதை நம்ம வந்து இன்னொன்னு எல்லாருனாலையும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 100 years ஒருத்தங்க பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேலைகள் நடந்துட்டு இருக்குன்ற. அப்ப இன்னைக்கு நீங்க உருவாக்குனீங்கன்னா அடுத்து 5 yearsல நீங்க அதே மாதிரி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் எவ்ரி மீட்டிங் இருக்கும், அதுக்குன்னு நம்ம சில பிளான் வச்சிருக்கோம். ஓகே மேம், ஒரு சின்ன டவுட் இல்ல, ஒரு கிளாரிஃபை. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். இந்த பிஎன்ஐ கோயம்புத்தூர்ல ஒன்று அட்டன் பண்ணிருக்கேன், மதுரையில இப்போ கூட 2 months முன்னாடி அட்டன் பண்ணிருக்கேன். ஏன் நம்ம ஒரு பிஎன்ஐ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க ஒரு தூண்டுதலா வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நீங்க சொல்ற இயற்கை பலருக்கு. நமக்குள்ளேயே பிசினஸ் நடக்கணும், நமக்குள்ள நடக்கணும். பிளஸ் நம்ம உணரணும், நமக்காக இவங்க இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் ஷேர் பண்றாங்கன்னா அந்த உறவும் முக்கியம். நம்ம பொருளை வாங்கிட்டு அவங்க போகாம நம்ம கூட டிராவல் பண்ணணும். அப்புறம் அவங்கள நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொருளை டிசைன் பண்ணணும். அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்னாச்சு, என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சா, என் சின்ன பையன் இந்த மாதிரி கேட்கறான், ஓகே நான் உங்களுக்கு அரைச்சு கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களுக்காக நம்ம பண்ண முடியாது, இருந்தாலும் அதே ஒரு மாடலா நம்ம மாத்துறதுதான். உணர்வு பூர்வமா நம்ம போய் பண்ணும்போது நல்ல பிசினஸ் ரீச் ஆகும்.
ஒரு நமக்குன்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூங்க. நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன்மா. இது ரொம்ப பெரிய கிளாரிட்டி, ஒரு பெரிய விஷன் இருக்கு உங்களுக்கு பின்னாடி. பெரிய இருக்குது. ஜஸ்ட் ஒரு கம்யூன் இல்லாம பெரிய மூவ்மெண்டா கொண்டு போற எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குன்னு நம்புறோமா ஆழமா. ஏன்னா ஒரு பெரிய மிஷினரி இருக்கு, ஒரு தெளிவான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பின்னாடி. ரொம்ப ஆழமான இன்டெப்தா சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை கொண்டு போறீங்க. இது கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். என்னோட வாழ்த்து கண்டிப்பா இருக்குமா. நன்றியும் இருக்கு. கடவுளோட பிளஸிங் கண்டிப்பா இருக்கும். நன்றி. தேங்க்யூங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இது நம்ம ரன் பண்ண போறோம். தனியால நான் பண்ண போறது இல்ல. உங்களோட வந்து உதவி, உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்ததுதான், கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்ததுதான். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ இப்போ நான் ஃபர்சானா ஸ்ரீலங்கால இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தே இருக்கிறேன். நான் இப்பதான் எனக்கு பேசுறதுக்கான ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கு. உண்மையில நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் நிறைய. நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸுக்காக தான் FB-ல பார்த்துட்டு உங்களோட போஸ்ட் மூலமா இதுக்குள்ள என்டர் ஆனேன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே. உண்மையிலே நான் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பிரேக் பண்ணிட்டேன் மேம். மெயினா வந்து ஹெப்படைட்டிஸ் எனக்கு தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்தது. இப்ப அதை ஸ்டாப் சொல்லி அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எனக்கு ஃபுல்லா கியூர் ஆயிட்டு மேம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு எனக்கு. அதை நான் இப்ப பிரேக் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொண்டா. அது மட்டும் இல்ல, வீட்டுல நடந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்ல கூட நான் வந்து இதுக்கு முதல் பிஹேவ் பண்றதுக்கு இப்ப பிஹேவ் பண்றதுக்கும் கடும் ஒரு டிஃப்ரெண்ட். என்னோட மகள் பார்த்துட்டு கேட்டாங்க, எப்படி உங்களால இப்படி பிஹேவ் பண்ண முடியுது, இதுக்கு முதல் நீங்க இப்படித்தானே நடந்திருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொன்ன. எல்லாமே எனக்கு இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதால எனக்கு கிடைச்ச நன்மைதான். டெய்லி வந்து கேட்பாங்க, என்ன படிச்சீங்க, என்ன சொன்னாங்க, என்ன நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்கன்னு மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நான் வந்து சொல்லுவேன் அவங்களுக்கு, நைட்ல தூங்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அவங்களையும் இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க. உண்மையில எனக்கு எப்படி தேங்க்ஸ் பண்றேன்னு தெரியல மேம். வாலண்டியர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தான் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். ஆல்மோஸ்ட் நான் 70% வந்து நான் வந்து வெளியில வந்துட்டேன். நான் இருந்த நிலைமையில இருந்து வெளியில வந்துட்டேன். நம்ம ஒரு 30% மேபி எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன் அதனால இருக்கலாம். அது உண்மையை நான் வெளியில வந்துருவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு 6 மந்த்துக்குள்ள எல்லாமே கியூர் ஆகி நான் வெளியாயிருவேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெரி 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 தேங்க்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள் கிடைக்கணும். நீங்க இது இன்னும் இந்த சேவையை தொடரும் என்று நான் உங்களுக்கு பிரார்த்திச்சு கொள்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் ரெக்கவர் ஆயிரும். இன்னும் நம்ம வாலண்டியர்ஸ்ட்டு நாங்க சொல்றோம், உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, வணக்கம். நான் உஷா பேசுறேன். சொல்லுங்க உஷா. நான் 2 செஷனுமே 10 days ரெண்டுமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பயங்கர ஃபீல் வந்து ரொம்ப நல்ல ஃபீல். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்க சொல்லி நான் அனுப்பி விட்டுருக்கேன். லிங்க் அனுப்பி விட்டு அவங்களும் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இருந்த ஒரே தாட் வந்து, யாருமே வந்து ஹாஸ்பிட்டல்னு போகக்கூடாது. நம்ம உடம்ப நம்மளே பாத்துக்கணும். உடம்பு வந்து சரி பண்ணும், உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும். இயற்கையோட வழியில போனாலே போதும். இதுக்கு வந்து மனம் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது பாக்குறதுக்காக நான் உள்ள வந்ததே. என்னோட தாட்டும் அதே மாதிரிதான் இருந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதே சேம் தாட்ல தான் இருந்தது. நான் இதை ரொம்ப நாளா பேசணும்னு நினைக்கிறது. ஆனா வந்து ஒரு தடங்கள், நம்ம இதை சொன்னா சரியா இருக்குமாங்கிறது தோணிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அதாவது ஹாஸ்பிட்டலுங்க ஒரு இதுக்குள்ள போய் மாயக்குள்ள போய் நம்ம மாட்டக்கூடாது, யாருமே மாட்டக்கூடாது. இப்ப இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண இத்தனை பேருமே வந்து அதை விட்டு வெளியே வரணும். அவங்களுக்கு எல்லா உடம்பு மனசு எல்லாம் சரியாகணும். இதுதான் என்னோட ஆசை. இது வந்து நிறைய பேருக்கு கொண்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து அது நடக்கும்போது கண்டிப்பா வந்து இது பெரிய லெவல்ல கொண்டு போவாங்க. அது வந்து நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்ப ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து இது ரீச் ஆகும் அப்படிங்கிற இது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி சொன்னா எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது வந்துடும் மறுபடியும். என்னன்னா
தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட கோல். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேசினாலும் இதுதான் நம்மளோட கோல். ஏன்னா நீங்க போயிட்டு குட்டி சர்ஜரி தான் நீங்க பண்றீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்னன்னா நீங்க போறீங்க ஒரு சர்ஜரின்னு சொல்றாங்க பண்ணிடுறீங்க. இதுக்கு பின்னாடி உங்களோட அந்த நார்மலான சில விஷயங்கள் அந்த இடத்துல பாதிக்கப்படும். சில வலிகள் வரும், சில கஷ்டங்கள். நீங்க நார்மலா வர வலியை வந்து மேனேஜபிள், நம்ம உடம்பு ஏத்துக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு வலி வரும். அதே நீங்க இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு வர வலி மேனேஜபிளே கிடையாது. அது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கும். ஸோ அதனால அந்த புரிதல் கிடைச்சிருச்சு. நம்ம அந்த மாதிரியான ஒரு இடம் நமக்கானது இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே இது ஒரு பெரிய சக்சஸ். ஏன்னா நான் பாக்குறேன் இல்லையா, இப்ப எனக்கு வந்து என் பசங்க தான் எனக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை, இப்ப என்னோட பையன் 12 வயசு 13 வயசு ஆக போகுது. ஸோ பெரிய பையனுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த இடமே இல்லாம அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த இடமே தேவையில்லை, அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்போ இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு 1 வீக்ல ஒரு 2 வீக்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது என் பையன் வந்து சொல்லுவான், இவ்வளவு நாள் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைனாலே அட்மிட் ஆயிருந்திருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு தேவையே இல்லாம அதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வரக்கூடிய அந்த ட்ராமானால மறுபடியும் அந்த குழந்தையோட நார்மல் லைஃப்ல வந்து போற விஷயங்கள். இதுக்கான புரிதல் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்கான புரிதல். நம்மளோட வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறது தான். அதுக்கப்புறம் அப்படியே உருவானாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட எஃபர்ட்ல அதை சரி பண்ண முடியும். டக்குன்னு நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது வரக்கூடிய பயம், பதற்றம், அது குழந்தைகளோட மனநிலையை பாதிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சார்ந்த எண்ணங்கள் தாக்கம் உருவாயிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் அது அதுக்குள்ளேயே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. அது எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுதான் நம்மளோட கோலுமே. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்களோட பிரீத்திங் மாத்திரம் கவனிக்க ட்ரை பண்றீங்க. நேச்சுரலாவே நீங்க ஐஸ் க்ளோஸ் ஆனோம்னா உங்க கனெக்ஷன் உங்க பிரீத்திங்க்கு வந்துருச்சு. அது அப்படியே அந்த ஃப்ளோவை ஃபீல் பண்றீங்க. இப்போ அப்படியே அந்த பிரீத் இன் பிரீத் அவுட்ல நீங்களே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்லோவா அதை அப்படியே ட்ராக் பண்ற மாதிரி பண்ணி பாக்குறீங்க. அப்படியே ஒரு காம்னஸ்க்கு வரும்போது இப்ப அப்படியே ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்றீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க எதெல்லாம் உங்களோட ஹாப்பினஸை பில்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் அப்படியே மைண்ட்ல கொண்டு வரீங்க. அதை அப்படியே உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்போ அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களோட ரைட் ஐ ஃபோக்கஸ் பண்றீங்க. ரைட் ஐயோட ஐப்ரோவை மாத்திரம் கவனிச்சு ரைட் டு லெஃப்ட் அப்படியே ட்ராக் பண்றீங்க. மைண்ட்லயே ரைட் டு லெஃப்ட் அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் அப்படியே ட்ராக் பண்றீங்க. அப்படியே லெஃப்ட் ஐலையும் கவனிச்சு அந்த ஐப்ரோவை கவனிச்சு ரைட் டு லெஃப்ட் ரைட் அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போறீங்க. இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்குள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல கவனம் வேணுமோ, எந்த இடத்துல எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டட்ல உங்களுக்கு சில இமேஜை உருவாக்க முடியுது. இப்ப அப்படியே பாக்குறீங்க உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களுக்கு எதெல்லாம் உங்களோட ஸ்கில்லா நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால அதுல எப்படி சக்சஸ் ஆக்கீங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் அப்படியே கிரியேட் பண்றீங்க. அதை அப்படியே உங்களுக்குள்ள பதிய வைக்கிறீங்க. ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாவும் ஹாப்பியாவும் தெரியுது. இப்ப அப்படியே ஐ
கவனிச்சு ரைட் டு லெஃப்ட் அப்படியே ஐயை ட்ராக் பண்ணி அப்படியே லெஃப்ட் டு ரைட் அந்த ஐ டிரா பண்ணா எப்படி பண்ணுவோமோ அதே மைண்ட்ல அப்படியே ட்ராக் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் ஐ அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே நெத்தியை கவனிச்சு அப்படியே காம் ஸ்டேட்டுக்கு போறீங்க. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் எல்லாத்துக்கூடயும் நீங்க ரொம்ப அழகா கனெக்ட் ஆகிறது, என்ன தோணுதோ அதை பேசுறது, அதுல உங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது அப்படியே கவனிச்சு நீங்க இன்னும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. நீங்க அப்படியே ஒரு சர்க்கிள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத அப்படியே கவனிச்சு அந்த இமேஜ் அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு போறீங்க. அப்படியே பிரீத்திங் கவனிச்சுட்டு ஸ்லோவா ரைட் ஹேண்ட் அப்படியே கவனிச்சு எப்படி உங்களோட ஃபிங்கர்ஸ் இப்போ பேப்பர்ல வச்சு டிரா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களோட ரைட் டு லெஃப்ட் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே ட்ராக் பண்ணி பாக்குறீங்க. தம் ஃபிங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டிரா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க மைண்ட்லயே ட்ராக் பண்றீங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டையும் கவனிச்சு அதே மாதிரி ட்ராக் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பிரீத்திங் மாத்திரம் அப்படியே கவனிக்கிறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இப்போ உங்களால தனிப்பட்ட முறையில சில விஷயங்களை மாத்தி அமைக்க முடியுது. அது என்னெல்லாம் அப்படிங்கிற இமேஜ் அப்படியே கவனிச்சு அது உங்களுக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்படியே பிரீத்திங் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ரைட் லெக் லெஃப்ட் லெக் அப்படியே கவனிச்சு ரைட் லெக் ஹோலா அப்படியே ட்ரா பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அதாவது அந்த பாதம் மாத்திரம் அதை ட்ரா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாக்குறீங்க. ஒவ்வொரு டோவையும் ஃபீல் பண்ணி பண்ண முடியுது. அப்படியே லெஃப்ட் லெக்கையும் அதே மாதிரி கவனிச்சு பாக்குறீங்க. நெத்தியை கவனிச்சு அப்படியே உங்களோட வாழ்க்கையில
அடுத்த 5 வருஷத்துக்கு எவ்ரி இயர் என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த இமேஜஸை உங்களுக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே நெத்தியை கவனிச்சு பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணிட்டு ஒரு காம் ஸ்டேட்டை ஃபீல் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ எப்படி இருந்ததுன்றதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து அப்படியே நம்ம அதுக்கான கிளாரிட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் எண்ட் டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்புறம் இந்த 3 days ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா 6th to 12th ஸ்டாண்டர்ட், மோஸ்ட்லி 8th to 12th இருக்கலாம். ஸோ அந்த அதர் ரிலேட்டட்ல டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஐ மீன் மேபி ஒரு 1 or 2 weeksல உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சொல்லுங்க மேம். நீங்க இந்த 3 days செஷன் கரெக்டா எங்களுடைய ரம்ஜான் டைம்ல வச்சுட்டீங்க மேம். அதான் எங்களுக்கு ரொம்ப இதா இருக்குங்க. நீங்க எதுவும் உங்களுக்கு மாத்த வழி இல்லைனாலும் இந்த தடவையாவது அந்த செஷன் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பரவாயில்ல. அட்டெண்ட் பண்ற ரம்ஜான் மேம் எங்களுக்கு ஃபாஸ்டிங்ல இருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாதீங்க. எவ்ரி மந்த் ஒரு பிளான் இருக்கு நிறைய பிளேசஸ்க்கு. ரீசெண்டா நம்மளோட பார்ட்டிசிபென்ட் தான், அவங்க வந்து திருச்சியில வந்து அவங்களே ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது ஏப்ரல் அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறவங்களே நிறைய பிளான் கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டே. ஓகேங்க. ஏன் லைவா நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம்னா, நிறைய பேர் இப்போ 1 hour செஷன் இதை நீங்க மேபி திரும்ப ரெக்கார்டிங் கேட்டாலுமே சில கான்செப்ட்ஸ் புரியும். ஆனா டே டு டேல நம்ம இருந்து பார்க்கும்போது சில சூழல்கள் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஆழமாவே புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால அந்த லைவ் ஈவெண்ட் அதனால யோசிக்காதீங்க, எல்லாமே ஒரு கரெக்டா தான் போகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகேங்க, தேங்க்யூ எவ்ரி ஒன். கால் பண்ணிட்டோம். ஸோ இனி ஃபர்தரா வந்து நிறைய பிளான் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலே ஃபீல் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபர்தரா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இப்போ வேணாலும் கனெக்ட் ஆகலாம். நீங்க வாலண்டியர்ஸ் இப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூ. Thank you. Thank you, ma'am. 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 Thank you so much, ma'am.